வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட சாரீக்கு நான் வந்து தச்ச ப்ளவுஸ் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து தச்சிருந்தது. இது நார்மலா எப்பவும் போல வீடியோ எடுக்கறதுக்கு இல்லாம, கொஞ்சம் ஷார்ட்ஸ் டைப்ல எடுத்திருந்தேன். ஏன்னா வந்து வெளியூருக்கு வந்து போக வேண்டியது இருந்தது. திருப்பதிக்கு ஒரு போன வெள்ளிக்கிழமை வந்து கிளம்பியிருந்தோம். கிளம்பும்போது அது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிற மாதிரி இருந்தது. ஒரு 2 சாரி வந்து எனக்காக தைக்க வேண்டியது இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, நம்மளுக்கு அங்க போய் வந்து வீடியோலாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு சுத்தமா டைமே இருக்காது. அப்படிங்கிறதுனால, அப்பப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி ஒரு ஆங்கிள்ல வீடியோவ வச்சு நான் எடுத்திருந்தேன். அந்த ஃபுல்லா அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறது வரைக்குமே இந்த வீடியோ வந்து இதே மாதிரி தான் எடுத்திருந்தேன். அதனால நான் எப்பமாவது டைம் கிடைக்கும்போது, இந்த பட்டி தைக்கிறது, முன்பக்கம் தைக்கிறது, பின்பக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி எடிட் பண்ணி கொஞ்சம் பாட்டு மட்டும் பேக்ரவுண்டில வர்ற மாரி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஏன்னா, எனக்கே வந்து ரொம்ப நாள் வீடியோ போடலன்னா, ஏதோ மனசுக்கே கஷ்டமா இருக்கு. ரொம்ப வருஷமாவே இப்போ நம்ம இப்படி பழகியாச்சு. ஒரு 2 நாள் போடலனாலே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோ போடலையே அப்படின்ட்டு எதிர்பார்க்குறவங்களும் இருக்காங்க. அது இல்லாம நம்ம ரொம்ப கேப் விட்டு விட்டு வீடியோ போட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஷார்ட்ஸாவது போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்தது தான் இது. இப்போ அந்த வீடியோ வந்து அப்படியே ஃபுல்லா இருக்கு. சரி ஒரு ப்ளவுஸ மொத்தமா நம்ம தைக்கிறது, எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத புதுசா தைக்கிறவங்களுக்கு அப்படியே காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக, அதையே நான் அப்படியே வந்து எடிட் பண்ணி இன்னைக்கு அப்லோட் பண்ண போறேன். அவ்வளோதான். இப்போ திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம் பாருங்க. போயிட்டு வந்து ஒரு 2 நாள் ஆச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியில்ல. எங்கேயும் போனாலே அது வந்து நமக்கு விருந்தாள் மாதிரி சொல்லாமயே வர்றது ஒரு அனுபவம் தான். எப்பவுமே வந்து அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னாலே, தண்ணி மாறினதோட நமக்கு குரல் எல்லாமே பிடிச்சுக்கிடும். அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோவுக்கு பேசுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. அதனால வந்து 2 நாள் அப்படியே வெயிட் பண்ணிட்டேன். இன்னும் சுத்தமா மிஷின்ல துணி தைக்கவே ஆரம்பிக்கல. 1 வாரம் ஆச்சு. வெள்ளிக்கிழமை போன வாரம் நான் வந்து கிளம்பும்போது காலையிலே ஒரு ப்ளவுஸ் வந்து முடிச்சு எடுத்து வச்சுட்டு தான் கிளம்பவே செஞ்சேன். ஏன்னா, அது வந்து நமக்கு தச்சு குடுக்குறதுக்கு டைம் இருக்காது. அவசரமா அது குடுக்க வேண்டியது இருந்தது. இன்னுமே நெறைய ப்ளவுஸ் வந்து அப்படியே இருக்குது. நெறைய பேர்ட்ட வந்து நான் வந்து தச்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தேன். இப்போ வந்து நமக்கு அடுத்த நாள்ல இருந்து அந்த ப்ளவுஸ் எல்லாம் தைக்க வேண்டியது இருக்கு. நெறைய மாடல் ப்ளவுஸ் இருக்குது. சாதா ப்ளவுஸு, லைனிங் எல்லாமே நெறைய இருக்கு. சுடிதார்ஸும் இருக்கு. அ வரக்கூடிய நாட்கள்ல வந்து தொடர்ந்து நம்ம வந்து டெய்லியும் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். அது இல்லாம நெறைய பேர் வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. நான் வந்து இந்த வீடியோக்கு கீழ என்னோட நம்பர் வந்து குடுக்குறேன். வேணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து துணி தைக்க வேண்டியது இருக்கு அப்டின்னாலும், இல்ல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னாலும், நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நான் வந்து உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை குடுக்குறேன். ஏன்னா, 1 வருஷம், 1 1/2 வருஷமாவே நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. நான் தான் வந்து நம்பர் நெறைய இடங்கள்ல குடுக்குறதில்ல. ஏதோ 1, 2 வீடியோக்கள்ல வந்து குடுத்துருப்பேன். இருந்தாலும் இனிமே நெறைய பேர் வந்து சந்தேகங்களுக்காக கேட்டுட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக தான் நான் வந்து அந்த நம்பர் வந்து குடுத்துருக்கேன். வேணும் அப்டின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் வந்து நான் கொஞ்சம் அவசரமா தான் தச்சுட்டு இருந்தேன். ரொம்ப பெரிய அளவுக்கு சொல்ற மாரி மாடல் எதுவுமே வைக்கல. அப்படியே பின்னாடி வந்து ஒரு வி கழுத்து கட் பண்ணி, அடிச்சு திருப்பிட்டு நம்ம வந்து ஒரு லேஸ் மட்டும் வச்சு முடிச்சுட்டேன். அதுவும் இல்லாம இது கிராஸ் பீஸ் ப்ளவுஸ் தான். நெறைய பேர் வந்து நம்ம அடிக்கடி நேர் கட்டிங் போடுறதுனால, உங்களுக்கு நேர் கட்டிங் தான் தெரியுமா? கிராஸ் பீஸ் தெரியாதா? அப்படின்ட்டுலாம் வந்து கமெண்ட்ல கேட்குறீங்க. இப்போ கிராஸ் பீஸ் வந்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கிராஸ் பீஸ் வந்து தச்சு குடுப்பேன். நேர் கட்டிங் வந்து நம்ம ஏரியால நெறைய பேர் வந்து முன்னாடி இருந்து போடுறவங்க எல்லாருமே வந்து நேர் பீஸ் தான் போடுவாங்க. அதனால அப்படியே வந்து நேர் பீஸ் தைக்கிறவங்களுக்கு அத தான் நம்ம தச்சு குடுக்க முடியும். நேர் பீஸ் வந்து கட்டிங் வச்சு போடுறவங்களுக்கு நம்ம கிராஸ் பீஸ் குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே சுத்தமா பிடிக்காது. ஏன்னா, ஒரு ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கிறது பிடிக்கும். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் மழுங்குன மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும். அதனால நம்ம வந்து யார் யாருக்கு எப்படி தைக்கணுமோ அத தான் தச்சு குடுக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டிங்குமே போடுவேன். நேர் பீஸும் போடுவேன், கிராஸ் பீஸ் போடுவேன், கட்டோரியும் போடுவேன். அதனால எனக்கு இந்த டைம் எந்த மாரி கிளாத்துக்கு ஏத்த மாரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடுவேன். அதிகமா நான் தைக்கிறது பார்த்தீங்கன்னா, கிராஸ் பீஸா தான் இருக்கும். எனக்கு அதுதான் செட் ஆகும். அதனால தான் நம்ம வந்து யாருக்கு என்ன வேணுமோ அதுக்கேத்த மாரி தான் தச்சு குடுக்க முடியும். அதனால நேர் பீஸ் தான் தெரியுமாக்கா? அப்படின்ட்டு கேட்காதீங்க. எல்லாமே வந்து தெரியும்.
நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாரி நம்ம தச்சு குடுப்போம். அத தான் நம்ம வீடியோவும் எடுத்து வந்து அப்லோட் பண்ணிகிட்டுருக்கோம். வீடியோக்காக தனியா வந்து நம்ம எதுவுமே எடுத்து அப்லோட் பண்ணல இதுவரைக்கும். எப்போவாவது ஒரு டைம் வந்து கொஞ்சம் மாடல் எல்லாம் யாராவது கேட்காத மாடல்கள் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நான் வந்து கொஞ்சம் எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன். முக்கால்வாசிக்கு மேல நம்ம ஒரு 100க்கு 90% நம்ம தைக்கக்கூடிய அந்த ப்ளவுஸா இருக்கட்டும், மாடல்களா இருக்கட்டும், அத தான் நான் வந்து எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த கழுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல பக்கத்துக்கு மேலேயே தான் வச்சு எல்லாமே தையல் போட்டு அப்படியே திருப்பியிருக்கேன். முன்பக்கமும் அப்படியே அடிச்சு தையல் போட்டு திருப்பிட்டேன். இந்த கிளாத்து கொஞ்சம் நைஸான கிளாத்து தான். காட்டன் கிளாத்து. இருந்தாலும் நமக்கு ஒரு அவசரத்துக்கு இந்த மாரி தச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நான் வந்து இந்த மாரி தச்சுட்டு கட கட கடன்னு கிளம்பி போற மாதிரி ஆயிட்டு. போயிட்டு வந்தாவது நம்ம வந்து ஒரு வேகமா வேலைகள பார்க்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சொதப்பல் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது இல்லாம நமக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னதுமே, ஒவ்வொருத்தரா ஃபோன் பண்ணி வேற கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. "எப்போ வந்தீங்க? எப்போ ப்ளவுஸ் தைப்பீங்க? கொண்டுட்டு வரலாமா? வேண்டாமா?" அப்படின்ட்டு நெருக்கடிகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம பிஸியா இருந்தா தானே நம்ம லைஃபும் நல்லாயிருக்கும். இப்போ மந்தமாவே இருக்கோம் அப்படின்னா, அப்படியே தூங்கிக்கிட்டே இருப்போம். யாராவது விரட்டுனா தான் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அதனால அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தோமா, அதுக்கப்புறம் 3வது நாள் நம்ம வேலைய பார்த்தோமா அப்படின்னுட்டு இருக்கும். நம்ம வந்து என்னதான் ஒரு பெரிய டெய்லராவே இருக்கட்டும், நெறைய பேருக்கு துணி தச்சே குடுத்துட்டுருந்தாலும், நமக்கு அப்படிங்கும்போது வந்து அந்த டைம்ல தான் இருந்து நெருக்கடியான நேரத்தில தான் நம்ம துணிகள வந்து தச்சு கையிலே எடுப்போம். அ இந்த மாரி தான் போயிட்டுருக்கோம். நெறைய டெய்லர்களுக்கு இதுதான் வேலைன்னு நெனைக்கேன். நீங்களும் டெய்லரா இருந்தீங்க அப்படின்னா, அவசர நேரங்கள்ல தான் உங்க ப்ளவுஸ தைப்பீங்களா? இல்ல முன்னாடியே ரெடி பண்ணி வைப்பீங்களா? அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே நம்மட்ட நெறைய ப்ளவுஸ் வந்து அப்படியே பெண்டிங் இருக்கு. அதனால நான் வந்து இந்த 2 சாரி ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டா தான் வாங்கியிருந்தேன். இருந்தாலும் எனக்கு இது தச்சு கட்டணும் போல கொஞ்சம் ஆசையா இருந்தது. ஏன்னா இது காட்டன் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் வந்து இத உடனே தச்சு அப்படியே திருப்பதிக்கு போகும்போது எடுத்துட்டு போயிட்டேன். இப்போ வந்து நம்ம அவசர அவசரமா ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா, அந்த டைம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது. கட 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 கடன்னு தையலும் ஒரு சில நேரம் வந்து நல்லா ஸ்பீடா வந்துரும். கரெக்ட்டா ஒரு 3/4 மணி நேரத்தில நான் அந்த ப்ளவுஸ தச்சே முடிச்சுட்டேன். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்லையே இன்னைக்கு இவ்வளோ வேகமா தச்சுட்டோமே அப்படின்னு. இத எங்கேயாவது கிளம்பும்போது தான் நமக்கு கை காலெல்லாம் வேகமா வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா யாராவது நம்மள தூண்டிட்டு விரட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஸ்பீடா வேலையும் செய்வோம். அது அதே மாரி தான் நெறைய நேரங்கள்ல வந்து பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படி பொறுமையா தச்சுக்கலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கக்கூடிய நாட்கள்ல வந்து, அந்த ப்ளவுஸ் வந்து கண்டிப்பா தச்சு முடிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிரும். ஆனா, இன்னைக்கு வந்து ஃபுல் வீடியோவும் அப்படியே தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்க. இதில எதுவுமே வந்து நான் கட் பண்ணல, எடிட் பண்ணல. கொஞ்சம் ஸ்பீடு மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். மொத்தமா ஒரு 45 நிமிஷத்தில அந்த ப்ளவுஸ் வந்து நான் தச்சு முடிச்சுட்டேன். இதில ஹெம்மிங் பண்ற வேலை இல்ல. அந்த கை வந்து அப்படியே தையல் போட்டு அடிச்சு திருப்பிட்டேன். நெக் எல்லாமே அடிச்சு தையல் போட்டாச்சு. அதுக்கு மேல லேஸ் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் வேகமா வேலை முடிஞ்சுது. இதுக்கு நடுவுல இந்த நூல் கட் ஆகுறது, அ அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் பரவால்ல. இந்த மாரி ஒரு வெறித்தனமா வேலை செய்யும்போது தான் சீக்கிரமா ப்ளவுஸ் எல்லாம் தச்சு கையில எடுக்க முடியுது. அது இல்லாம நமக்காக ஒரு நைட்டி பீஸில வந்து ஒரு சுடிதார் டாப் வந்து தச்சிருந்தோம். அதையுமே வந்து திருப்பதியில போய் உடுக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியே வந்து பார்க்கும்போதே நல்லா அப்படியே கடையில வாங்குற ரெடிமேட் கிளாத் மாதிரி சூப்பரா இருந்தது. நம்ம வந்து இனிமே இப்படி தான் எடுத்து தைக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். இனி வந்து நம்ம பீரோல நெறைய சாரி எல்லாம் அப்படியே இருக்குது. வருஷத்துக்கு 4, 5 சாரி எடுத்தாலுமே அத வந்து நம்ம அப்படியே கட்டிக்கிட்டே இருக்க போறதே இல்ல. அந்த கொஞ்சம் நல்ல சாரி எல்லாம் எடுப்போம். அது ஒரு 2 வருஷம் கட்டுவோம். 3வது வருஷம் பழைய சாரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே அடுக்கி அடுக்கி வச்சிருப்போம். அதையெல்லாம் எடுத்து பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஆனா, நமக்கு தான் தைக்கிறதுக்கு டைமே கிடைக்காதே. அடுத்தவங்களுக்கு வந்து தச்சு குடுப்போம். நமக்கு நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கா இருக்கட்டும், இல்ல ரொம்ப நெருக்கமா உள்ள சொந்தக்காரவங்களுக்கா இருக்கட்டும், அந்த ப்ளவுஸோ ஏதாவது ஒரு துணி தைக்க தந்துருந்தா, அது வேகமா தச்சு வெளிய போகவே செய்யாது. அதனால இனிமே வந்து ஒரு முடிவு வந்து எடுத்துட்டேன். இதோ இப்பவே இருந்தே. நம்ம வந்து இனி நம்ம ப்ளவுஸா இருக்கட்டும், நம்ம வீட்ல இருக்கவங்களா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் பெண்டிங்கே இல்லாம வேகமா வேலைகள செய்யணும். அப்படின்னு இப்பவே இருந்தே ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அ நல்ல முடிவா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். என்னோட முடிவுக்கு உங்களோட ஆதரவையும் குடுங்க.
ஏன்னா, என்னோட அக்கறை மட்டும் இருந்தா போதாது, வீடியோஸ பார்க்குற உங்களுக்கும் பரவால்ல அக்கா டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஊக்கப்படுத்துனீங்க அப்படின்னா, நானுமே கொஞ்சம் வேகமா ஓடிட்டுருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே எனக்கு பாதி நாள் ஆகுது, 1 நாள் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. நானுமே புதுசுல அப்படிதான் தச்சுட்டுருந்தேன். ஆனா, இன்னைக்கு பாருங்க ஒரு 3/4 மணி நேரத்தில கரெக்ட்டா ஒரு ப்ளவுஸ் தச்சு வந்து முடிச்சுட்டேன். ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு நெறைய நேரம்லாம் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்தில சூப்பரா கட் பண்ணி எடுத்துறலாம். புதுசா கட் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். நம்மளுக்கு வந்து வேகமா கட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் முடிஞ்சது. அப்போ கண்டிப்பா 1 மணி நேரத்துக்குள்ள ப்ளவுஸ் வந்து தச்சு முடிச்சலாம். ஆனா, இது எப்பவும் இதே மாதிரி நடக்கும் அப்படின்னா நடக்காது. ஏன்னா, நம்மளுமே ஒரு சில நேரங்கள்ல சரியான சோம்பேறித்தனம் பட்டுட்டு அப்படியே இருந்து இருந்து அங்கேயும் இங்கேயும் நவுத்தி நவுத்தி நம்ம வேலைகள அப்படியே இழுத்தடிச்சுருவோம். இது மாதிரி தான் நெறைய நாட்கள்ல வந்து நடந்துட்டுருக்கும். ஆனா, எனக்கே ஒரு ஆச்சரியம் தான். பரவால்ல இன்னைக்கு இவ்வளோ வேகமா செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு. இந்த துணியெல்லாம் தச்சு எடுத்து வச்சுட்டு, கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வீட்ல கொஞ்சம் வேலைகளும் இருந்தது. அது எல்லாமே பரபரப்பா முடிச்சு எடுத்து வச்சுட்டு, காலையிலயும் நம்ம வந்து 2 துணியெல்லாம் முடிச்சு எடுத்து வச்சுட்டு, 12 மணிக்கெல்லாம் வெளியில கிளம்புனோம். காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கிளம்புனோம். அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தாலும், இந்த அளவுக்கு வேலை செய்கிறோமா? அப்படிங்கிற மாரி ஒரு ஆச்சரியம் வரும். ஏன்னா, நம்ம எங்கேயா கிளம்பும்போது தான் நம்மளோட திறமையே நம்மளுக்கு தெரியுது. அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. பரவாயில்லையே நம்ம இன்னைக்கு இவ்வளோ வேலை செஞ்சுட்டோமே அப்படின்ட்டு. இது வந்து இந்த மாரி அனுபவம் எத்தன பேருக்கு இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த மாரிலாம் வேலை செஞ்சோம் அப்படின்னா. நம்ம வந்து முடியல முடியலன்ட்டு உட்காந்தே இருக்கறதுக்கு, இன்னைக்கு இவ்வளோ வேலை செஞ்சோமா? அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அ நெறைய நாட்கள் அப்படிதான் போகும். நெறைய நாள் சொல்லவே முடியாது. ரொம்ப சோம்பேறித்தனமா போயிட்டுருக்கும். நான் வந்து எதுக்காக இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேர் வந்து பரவால்ல இவங்க நல்லா வேகமா வேலை செய்றாங்க, நம்மளால முடியல அப்படின்னு நெனச்சு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல. எல்லாருமே ஒரு நாள் வந்து ரொம்ப சோம்பேறியா வேலை செய்வோம். ஒரு நாள் சுறுசுறுப்பா செய்வோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நானுமே பார்த்தீங்கன்னா, அப்படிதான் சில நாள்லாம் ரொம்ப மந்தமா இருக்கும். அப்படியே வந்து ஒருத்தவங்களுக்கு குடுக்கக்கூடிய துணிகள கூட குடுக்க முடியாம, "என்னால இன்னைக்கு முடியல. நான் போயிட்டு வந்து முடிச்சு குடுக்குறேன்." கடைசி நேரத்துலலாம் ஒருத்தவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போனேன். "என்னால முடியலம்மா, வந்து தான் முடிச்சு குடுப்பேன்." அப்படின்னிட்டு. அந்த மாரியெல்லாம் நடக்க தான் செய்யும். அதனால நீங்க அதெல்லாம் நெனச்சு கவலைப்படாதீங்க. எப்பவுமே நம்ம வந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, இன்னுமே வேகமா நம்ம வேலைகள வந்து செய்யலாம். அது இல்லாம துணிகள் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையா தச்சு, நல்லா நீட்டா தச்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, தொடர்ந்து வந்து துணிகள் வந்து வந்துட்டு தான் இருக்கும். எவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலைமையிலயும் நம்மளுக்கு வந்து தையல் தொழில் வந்து நம்மள கண்டிப்பா கை கொடுக்கும். ஏன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேலை செய்றதுனால நம்மட்ட ஒரு பண பற்றாக்குறைகள் இருக்கும்போது, திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா, "ஒரு ரூ. 1000 குடுங்கக்கா, நான் போயிட்டு வந்து உங்களுக்கு துணிய முடிச்சு குடுக்குறேன்." அப்படின்னா, அவங்க உடனே நம்ம கேட்டதும் காசு குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா, அவங்களே அந்த டைமுக்கு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். வந்து கையில காசு குடுத்துட்டு போம்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாரி ஒரு கைத்தொழில் செய்றதுனால நல்லது நடந்துட்டே தான் இருக்கும். ஒரு சில நேரம் கிளம்பும்போது நமக்கு இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு சோர்வா இருந்தாலும், இந்த பின்னாடி வரக்கூடிய விளைவுகள், நல்லதெல்லாம் யோசிக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கும். அதனால கஷ்டம், நஷ்டம் எல்லாரோட வாழ்க்கையிலயும் வரும். அத வந்து நம்ம வந்து ஒரு சந்தோஷமா எடுத்து கொண்டுட்டு போணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு சொல்லிட்டுருக்கேன். நம்ம வந்து ஒரு காலத்தில ஒரு ரூ. 5 ரூ. 10க்கு ஒருத்தவங்ககிட்ட போய் கடன் கேட்டு அத எப்படி குடுக்க முடியுமா? முடியாதா? அப்படின்ட்டுலாம் யோசிச்சு கஷ்டம், கவலை எல்லாமே பட்டு இருந்த காலங்களும் போயி, இப்போ வந்து சரி நம்மளால ஒரு தொழில் இருக்குது. அதனால ஏதாவது ஒரு பயன் இருக்கும். தேவைன்னா யார்கிட்டயா வாங்கிக்கலாம், மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு தைரியமான மனநிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய இந்த கைத்தொழில் தான். இப்போ குடும்பத்தையும் பார்த்துட்டு நம்ம வீட்ல இருந்தே அழகா ஒரு டெய்லர் வேலையும் நமக்கு தெரிஞ்ச மாரி பழகி அத வந்து சக்ஸஸா கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு முடியுது. இப்போ வந்து ஒரு குடும்பத்தில ஒருத்தவங்களோட வருமானம் கண்டிப்பா பத்தாது அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். எதுக்காக நான் இத திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஒரு சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, பண தட்டுப்பாடால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து ஹஸ்பண்டோட வருமானம் மட்டுமே பத்தாம இருக்கும்போது, லேடீஸ் வந்து வீட்ல இருந்துக்கிட்டே ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு, அதுக்கேத்த மாரி கொஞ்சம் வருமானத்த நம்ம எடுத்துட்டு, அத நம்ம வீட்டு செலவுகளுக்காக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா, அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். அதெல்லாம் கடந்து வந்தவங்களுக்கு தான் அதில உள்ள அருமையே தெரியும்.
அதுக்காக தான் நான் திரும்பவும் சொல்லிகிட்டு இருக்கேன். எப்போவுமே வந்து நம்மளால முடியலையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கு, நம்மளால முடிஞ்சத செய்வோம் அப்படின்னு முயற்சி பண்ணுவோம். எல்லாமே சக்ஸஸா தான் போகும். நம்ம பொறக்கும்போது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே பொறந்து வர்றதும் இல்ல. போகும்போது எல்லாமே தெரியாம போய் சேர்றதும் இல்ல. வளர வளர நம்ம வந்து ஒன்னொன்னா கத்துக்கிட்டு ஒவ்வொரு விதங்களையும் நம்ம வந்து கடந்து வந்துட்டுருக்கோம்ல, அதே போல தான் இந்த டெய்லர் வேலையிலயுமே நம்ம வந்து கொஞ்சம் பழகிக்கிட்டாலுமே, அத வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு துணிகளா தைக்க தைக்க நம்மளோட அனுபவத்த வந்து அதிகப்படுத்திக்கிட்டு, மாடல் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணு பார்த்தா கை தைக்கிற மாதிரி அந்த மாரியே நம்மளுக்கு தானாக எல்லாமே அப்படியே வந்து பழக்கத்துல வர ஆரம்பிச்சுரும். அதனால எனக்கு அது தெரியல, இது தெரியல, தைக்கக்கு வரையல அப்படின்னு நெனச்சுட்டு, நம்ம வந்து கவலைப்படாம நம்மளோட வேலைகள கவனமா பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாலே போதும். எல்லாமே நமக்கு வந்து அப்படியே வந்து தெளிவா புரிய ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் நம்ம வேலைகள வந்து கவனமா பார்த்து, அதில நம்ம எப்படி வருமானத்த பெருக்குறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கவனத்த செலுத்தினாலே போதும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 50 வருமானம் இருக்குதா, அதை எப்படி நம்ம ரூ. 100 ஆக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் யோசிக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. ஏன்னா, ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரி வரவு செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமா தான் ஆயிட்டே இருக்கு. அதுக்கேத்த மாரி நம்மளோட வருமானத்த நம்ம தான் பெருக்கணும். இன்னைக்கு இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ ஒரு 1 மணி நேரத்தில தைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ரூ. 200 தையல் கூலி ஆச்சு. அப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அக்கறையா இருந்து ஒரு 2, 3 ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா, அதோட ரேட் வந்து நீங்களே கணக்கு பண்ணுங்க. வந்து நமக்கு எப்போவுமே ஒரே மாதிரி வேலை இருக்காது. இருந்தாலும் இருக்கக்கூடிய டைம்ல நம்ம கொஞ்சம் வேகமா வேலைகள வந்து செஞ்சுட்டோம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து அந்த வருமானம் வந்து கொஞ்சம் 2 மடங்கு, 3 மடங்கு அதிகமா தான் கிடைக்கும். எல்லா நாட்களும் ஒண்ணு போல இருக்காது. இருந்தாலும் கிடைக்கிறத நம்ம அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிடலாம். எப்பவுமே வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய நாட்கள்ல தான் நம்ம பயன்படுத்திக்க முடியும். வாய்ப்பு வரட்டும் பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். இன்னைக்கு இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, அது வந்து நம்ம கைய விட்டு போயிட்டே தான் இருக்கும். அதனால எப்பவுமே வந்து வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம கரெக்டான நேரங்கள்ல வந்து பயன்படுத்திக்கிடணும். எப்பவுமே என்னால முடியாது அப்படின்னு நினச்சிட்டு உட்காரவே கூடாது. ஏன்னா என்னோட அனுபவத்த தான் நான் சொல்றேன். நெறைய நாட்கள்ல வந்து இது நம்மளால முடியாம இப்படி ஆயிட்டே அப்படின்லாம் நம்ம நெனச்சு யோசிச்சு உட்கார்ந்திருந்த நாட்கள் உண்டு. இப்போலாம் அந்த மாரி இல்ல. ஓரளவுக்கு நம்மளால முடியும். வர்றத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி மனசுல ஒரு தைரியம் இருக்கு. இது வந்து இந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்கு அப்படின்னா, நம்மளோட ஒரு கைத்தொழில் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்வேன். எப்பவுமே வந்து லேடீஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களால எதுவுமே முடியல அப்படின்னா, நம்மளால முடியலையே அப்படின்னே சோர்வாகி ரொம்ப ஒரு மனசுல தைரியம் இல்லாம உட்காந்துருப்பாங்க. ஒரு கைத்தொழில் மட்டும் நம்ம அ கைவசம் இருக்குது அப்படின்னு வைங்க. அதுலேருந்து ஒரு வருமானம் வருது. அத வச்சு நம்ம தைரியமா ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, கண்டிப்பா தைரியமும், தன்னம்பிக்கையும் தானாகவே வரும். அப்போ என்ன அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட வேலைகள தொடர்ந்து கரெக்டான பாதையில கொண்டு போயிட்டே தான் இருப்போம். அதனால யாருமே வந்து சோர்வாகி உட்காரவே உட்காராதீங்க. தொடர்ந்து உங்களோட வேலைகள மட்டும் கவனம் செலுத்தி பார்த்துட்டுருங்க. டெய்லரிங் வேலை தான் அப்படின்ட்டு இல்ல. நெறைய வேலைகள் வந்து இருக்கு. வீட்லயே இருந்து செய்ற மாதிரி. அந்த மாரி ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்ச மாரி நீங்க வந்து பயன்படுத்திட்டு, அதில சக்ஸஸா கொண்டு போக பாருங்க. நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க, "எண்ணம் போல வாழ்க்கை" அப்படின்னு. நல்லதே நடக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு, நம்ம வந்து தைரியமா வேலைகள பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நல்லது தான் நடக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, 3/4 அளவுக்கு முடிஞ்சாச்சு. அடுத்தது நம்ம லேஸும் வச்சுட்டு கையெல்லாம் ஜாயின் பண்ண வேண்டியதான். மொத்தமாவே நான் அந்த ப்ளவுஸ ஃபுல்லாவே தைக்கிறத அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன். அத அப்படியே தான் இதில வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அதிகமா பேசுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து புதுசா தைக்கிறவங்க, ரொம்ப சோர்வா ஆகி இப்படி உட்காந்து இருந்து வேலை செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் இந்த அளவுக்கு பேசியிருக்கேன். அ என்னால பேசுறதுக்கே முடியல. உங்களுக்கு கவனிச்சாலே தெரியும். இன்னும் ஒரு 2 நாள் ஆச்சுன்னா தானா சரியாயிரும். ஏன்னா, அந்த திருப்பதிக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா, சரியான மழை. மழையில நனைஞ்சு நனைஞ்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்து தண்ணி மாறுனது, தூக்கம் இல்லாம இருந்தது. அந்த மாரி தான் இப்படி ஆகுது. மற்றபடி நமக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா நார்மலா இருக்கும். ஒரு காலத்தில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ அதிலேருந்து ரொம்ப அப்படியே தெளிவாகி வந்துக்கிட்டே இருக்கேன். இனிமே போக போக இன்னும் நல்லா ஆவிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. அதனால வந்து இனிமே வந்து நம்ம வரக்கூடிய வீடியோக்கள் வந்து நம்ம பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஊக்கப்படுத்துகிற அளவுல தான் இருக்கும். தொடர்ந்து வீடியோஸை வந்து பார்த்துட்ருங்க.
உங்களுக்கு எந்த மாரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்சத நான் வந்து உங்களுக்கு அப்லோட் வந்து பண்றேன். அங்கங்க திக்கி திக்கி பேசியிருப்பேன். ஏதாவது சரியா பேசல அப்படின்னாலும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா, வாய்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மாரி இருக்கு. அடிக்கடி நம்மளுக்கு இப்படி தான் ஆகிருது. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 நாளைக்கு அப்புறம் சரியாயிரும். இப்போ வந்து நான் லேஸ் வந்து சில்வர் கலர் இதுக்கு எடுத்திருக்கேன். இந்த பார்டரோட கலர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சில்வர் கோட்டிங்கில தான் வரும். அதனால சில்வர் கலர்ல ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லேஸ் வந்து எடுத்திருக்கேன். நம்ம இப்போ கடைசில கொஞ்சம் லேஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் பாருங்க, அந்த லேஸ்ல உள்ளது தான் இது. மொதல்ல என்னோட ப்ளவுஸுக்கு தான் நான் வச்சு தச்சிருக்கேன். இப்போ வந்து நெக்குக்கும் வச்சு தச்சுட்டு 2 தையல் வந்து போட்டிருக்கேன். அதே மாரி கைக்கும் வந்து வச்சு ஒரு லேயர் வந்து தச்சுக்கிட போறேன். இதில அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பூவா போட்ட மாதிரி தான் இருக்கு. நான் வந்து அதிகமா இந்த மாரி ப்ளவுஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி உடுக்க மாட்டேன். இருந்தாலும் இது வந்து பெரிய சைஸ்ல அந்த பூ டிசைன்லாம் இல்ல. சின்ன சின்னதா இருக்கிறதுனால, நம்ம வந்து ரொம்ப கிட்ட பார்க்கும்போது தான் அந்த டிசைன் எல்லாம் தெரியும். தள்ளி இருந்து பார்க்கும்போதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த ப்ளவுஸ தச்சு கட்டிட்டேன். அப்படி இல்லைன்னா தனியா தான் ப்ளவுஸ் வந்து தச்சு கட்டுறதுக்கு கொஞ்சம் ஆசைப்படுவேன். இப்போ இந்த சாரீக்கு மேட்சிங்காவே இந்த ப்ளவுஸும் இருந்ததுனால, நான் அப்படியே வந்து தச்சு உடுத்துட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ரொம்பவே கரெக்ட்டா இருந்தது. நம்ம வந்து ஒரு அவசரமா தச்சு அப்படியே எடுத்து கொண்டுட்டு போயிட்டோம். ஒரு சில நேரங்கள்ல நினைப்பேன், நம்ம வந்து ஒரு சில ப்ளவுஸ் எல்லாம் அவசரமா தைக்கோமே, அது எப்படி கரெக்ட்டா இருக்குமா? இல்லையா? அப்படின்ட்டுலாம் யோசிப்பேன். ஏன்னா, நம்ம கஸ்டமருக்கு தச்சு குடுக்குறோம் இல்லையா? அந்த டைம்ல. இப்படி நம்மளுக்கும் வந்து அவசரமா தச்சு வந்து எடுத்து குடுத்துட்டு போகும்போது, கரெக்ட்டா இருக்குது. அப்போ இதே மாரி அவங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாரி மனசுக்கும் ஒரு திருப்தி வருது. எப்பவுமே வந்து மக்களோட கஷ்டத்த நம்ம வந்து புரிஞ்சு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா, அது வந்து ஒரு நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, நமக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் சொதப்பல் வரும்போது, இதே மாரி அடுத்தவங்களுக்கு வந்து வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரியும் யோசிக்க தோணும். அ நான் வந்து நெறைய நேரம் அந்த மாரி வந்து யோசிப்பேன். நீங்க வந்து துணி தைக்கிறீங்களா அப்படின்னா, இந்த மாரி இது யோசிப்பீங்களா? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கஸ்டமரோட துணி தச்சு குடுக்குறது மட்டும் நம்மளோட வேலை இல்ல. அவங்க உடுத்துட்டு போகும்போது, மனசு திருப்தியா பரவால்ல தச்சு குடுத்தாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த ஒண்ணு தான் பெரிய விஷயம். ஒரு சில பேர் வந்து நம்ம எப்படி தான் தச்சு குடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாரி கஸ்டமர வரவழே வைக்காதீங்க. சரி அவங்க வந்து அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுல நெனச்சுட்டு, அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி துணிகள தச்சு குடுத்துட்டு, அப்படியே வந்து போயிற வேண்டியதுதான். ஒரு சில பேர் வந்து நம்ம எவ்வளோ அவசரமா தச்சு குடுத்தாலுமே, கரெக்ட்டா இருந்ததும்மா அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு அப்படியே மனசுக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபீல் வந்து சொல்லவே முடியாது. பரவால்ல நம்ம தச்சு குடுத்தது நல்லா இருந்தது அப்படின்ட்டு நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். காசு வாங்குறது மட்டும் பெரிய விஷயமே கிடையாது. அவங்க தச்சு குடுத்து, அத அவங்க போட்டிருக்கும்போது நம்ம பார்த்து நல்லா இருக்குது அப்படி நம்ம கண்ணார பார்த்துட்டோம் அப்படின்னா, இன்னுமே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அ நல்ல கஸ்டமர வந்து நல்ல விதமா கொண்டு போங்க. நம்மளால ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய கஸ்டமர் இருக்காங்களே, அவங்கள வந்து விட்டுட்டு வேற கஸ்டமர வந்து பார்த்துருங்க. எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஒருத்தவங்க போனா இன்னொருத்தவங்க வந்து வந்துட்டே தான் இருப்பாங்க. டெய்லரிங் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கோட மட்டுமே முடியறது கிடையாது. காலத்துக்கு வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அதனால ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து உங்கள ரொம்ப வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்கள நினச்சு நீங்க வருத்தப்பட்டு, அடுத்த கஸ்டமருக்கும் நம்ம துணி தைச்சவனுமா, தைக்காண்டமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்றதே அப்படிதான். அவங்க வந்து குறை சொல்லிட்டாலே அடுத்த டைம் வந்து தைக்கிறதுக்கு மனசே வரமாட்டேக்கு அப்படின்னிட்டு. எல்லாருமே குறை சொல்ற மாரி இருக்கவே மாட்டாங்கங்க. ஒரு சில பேர் வந்து நல்லா நம்ம தச்சு குடுத்தோமோ, அத கரெக்ட்டா சொல்றவங்களும் இருப்பாங்க. அந்த மாரி கஸ்டமர மனசுல வச்சுட்டு, திருப்தியா உங்க வேலைகள வந்து நீங்க செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆகலாம். நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைச்சிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு கஸ்டமர்ட்டயும் இருந்து நம்ம வந்து பேசும்போதோ, துணி தச்சு குடுத்து அவங்க போட்டு பார்க்கும்போதோ, நம்மளுக்கே நம்மளோட அனுபவம் பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா இருந்துக்கிட்டே இருக்கும். அதில நம்ம வந்து நெறைய தெரிஞ்சுக்கிடலாம். டெய்லரிங்க பொறுத்தவரைக்கும் இன்னைக்கோட இந்த மாடல் வந்து முடிஞ்சு போகாது. நாளைக்கு ஒரு மாடல் வரும். அடுத்த நாள் இன்னொரு மாடல் வரும். தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து அ டெய்லரிங் வந்து தச்சு பழகிட்டேன். எனக்கு இவ்வளோ தான் முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கக்கூடிய காலமே கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ நாள் துணி தைக்கிறோமோ, அன்னைக்கு வரைக்கும் புதுசு புதுசா
வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் ஒன்று ஒன்று சொன்னாலும் அதை நினச்சி வருத்தவே படாதீங்க. நம்மள ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பா அந்த டெய்லரிங் வேலை வந்து கொண்டுட்டு போகும். அ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வேலை செய்கிறோமோ, அது என்றைக்குமே நம்மள கைவிடவே விடாது. நான் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே பேசி பேசி இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாவே முடிச்சு எடுத்தாச்சு. 2 கைக்கும் 2, 2 தையலும் போட்டுட்டேன். ஏன்னா, கண்டிப்பா கையில இருந்து 2 தையல் போடுங்க. நெறைய பேருக்கு வந்து இந்த கை ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை தான். நானுமே ஆரம்பத்தில பழகும்போது ஒரு பிரச்சனையோட தான் பழகுனேன். ஆனா, கரெக்ட்டா ஒரு 2, 3 ப்ளவுஸில சரியா அத திருத்தி வச்சுட்டேன். அ எல்லாமே அப்படிதான் பழகும்போது ரொம்ப கஷ்டமா தெரியும். போக போக எல்லாமே ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். அதனால நமக்கு வந்து ஆரம்பத்தில சரியா வரலையே அப்படின்னு நினச்சிட்டும் ரொம்ப வருத்தப்பட்டு டல்லாகி உட்காராதீங்க. இன்னைக்கு வந்து ஒண்ணு சரியா வரலையா, அத அடுத்த நாள் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து தொடர்ந்து நம்ம வந்து முயற்சி பண்ணும்போது சரியா வந்துரும். அதுக்கப்புறமா நம்ம வேலைகள எப்பவும் போல பார்க்கலாம். அந்த ப்ளவுஸ் வந்து தச்சு அப்படி உடுக்கும்போது எனக்கே ஒரு சந்தோஷமா இருந்தது. அதே போல தான் இந்த மாரி ஒரு ப்ளவுஸ வந்து கட் பண்ணி நீங்க தச்சு உடுத்து பாருங்க. எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும். அதேமாரி ஒரு 4 ப்ளவுஸ் வந்து திரும்ப திரும்ப தச்சு உங்களுக்கே நீங்க உடுத்து பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. அவ்வளோதான். ரொம்ப ஒரு சிம்பிளான வேலை தான். நம்ம வந்து ஒரு 4 ப்ளவுஸில் நம்ம கைய நல்லா சூப்பரா திருத்திரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து அழகா ப்ளவுஸ் தச்சு குடுக்கலாம். அதனால எனக்கு வரல, எனக்கு வரல அப்படின்னு நினச்சிட்டு கவலையே படாதீங்க. இந்த ப்ளவுஸ வந்து மொத்தமாவே நான் தச்சு முடிச்சுட்டேன். இப்போ சைடில் 2, 3 தையலும் போட்டு எடுத்துட்டு, அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி இந்த வீடியோல நம்ம வந்து பிகினர்ஸுக்கு கொஞ்சம் ஊக்கமா இருக்கிற மாரி கொஞ்சம் பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, என்னோட அனுபவங்கள தான் நான் எல்லாமே உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா, நம்மள்ட்ட என்ன இருக்கோ அத தான் நம்ம சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இப்ப தான் துணிகள் வந்து தச்சு பழகிட்டு இருக்கீங்க, பிகினர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது? எந்த மாரி ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வருது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே வந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. இந்த ப்ளவுஸ் மொத்தமா தச்சு முடிச்சுட்டேன். எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. வீடியோக்கு கீழ என்னோட நம்பர் குடுக்குறேன். வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. யாருக்காவது ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் தச்சு குடுக்குறேன். ஏன்னா நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்காக தான். அவ்வளோதாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.